வணக்கம். உடல் ஆரோக்கியத்து மேல அதிகமான நாட்டம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கோம். நம்முடைய உடல்ல பலவிதமான உபாதைகள் வரும்போது, நோய்வாய்ப்படும் போது நமக்கு ஒரு அவேர்னஸ் வரும். அப்பதான் நம்ம கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கே வருவோம். அண்ணாமலை அடிசில் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், இவங்க கோயம்புத்தூர் பேஸ்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இயற்கை விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்கு நான் ப்ரொமோஷன் இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. ஆனா அவங்க என்னை தொடர்பு கொண்டு நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்களுடைய குடும்பத்தார் எப்படிலாம் இந்த பொருட்கள் தயார் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் விலாவாரியா என் கூட ஷேர் பண்ணாங்க. அவங்க ப்ராடக்ட்ஸும் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. எல்லாம் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்ற முடிவுக்கே வந்தேன். இப்பெல்லாம் நம்ம ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ நாட்டு சர்க்கரை அவங்க அந்த கரும்பெல்லாம் தயாராகிற இடத்துல கெமிக்கல் பயன்படுத்தாத, பெஸ்டிசைட் பயன்படுத்தாத இடத்துல இருந்து கரும்பை வாங்கி தான் நாட்டு சர்க்கரை ரெடி பண்றாங்க. கருவேப்பிலை பொடி, இந்த கருவேப்பிலை பொடி பாத்தீங்கன்னா நமக்கு தலைமுடி வளர்றதுக்கு அதுக்கெல்லாமே நிறைய பயன்பாடு இருக்கு, நமக்கே தெரியும். இட்லி பொடி, இப்ப ஒர்க்கிங் பீப்புள் எல்லாம் வீட்டுல தயார் பண்ண முடியல, சில பேருக்கு ப்ராசஸிங் தெரியாதுங்கிறவங்களுக்கு இந்த இட்லி பொடி யூஸ் ஆகும். கருப்பு கவுனி அரிசி பொடி, அதுல செஞ்ச கஞ்சி மாவு. இந்த கஞ்சி மாவை நம்ம தினமும் பெண்கள் முக்கியமா குடிச்சிட்டே வரும்போது உடல் வலு ஜாஸ்தியாகும். முட்டி வலி, இந்த மூட்டு வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. பிசிஓடி பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல அருமருந்தா இருக்கும். அந்த காலத்துல அரசர்கள் உடம்பு பலத்துக்காக இதை சாப்பிட்டுட்டு வந்தாங்க. இன்னைக்கும் நிறைய சைனீஸ் இதை முக்கியமான ஒரு உணவு பதார்த்தமாவே எடுத்துக்கிறாங்கன்றதும் குறிப்பிட்டு சொல்லணும். எனக்கு சமயத்துல நிறைய ஷூட் இருந்து வீட்டுல சரியா சமைக்க முடியலன்னா ஒரு ரைஸ் வச்சுட்டு இந்த பருப்பு பொடி எனக்கு இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நல்ல சூடா இருக்கு சாதம், அதனால கொஞ்சமா நெய் கலந்தோன்னே உருகிரும். சாப்பிட்டு பாதி காலி பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளோ நல்லா இருக்கு இந்த ஊறுகாய். அளவான எண்ணெய், அதே நேரத்துல சுத்தமான நல்லெண்ணெய் பயன்படுத்தி செஞ்சிருக்காங்க. அளவான காரம், பருப்பொடியோட அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கு. கேட்கவே வேணாம், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பூண்டு ஊறுகாய் செமையா ரொம்ப நல்லா இருக்கு. திட்டமான காரமும் இருக்கு, உப்பும் ரொம்ப சேர்க்காம அளவா இருக்கு. அண்ணாமலை அடிசிலுடைய ப்ராடக்ட்ஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பர்ல தொடர்பு கொண்டு உங்களுடைய ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். நன்றி.